வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழர்களின் மர்மமான ஒரு ஆன்மீக கலை கூடு விட்டு கூடு பாய்தல் பற்றி பார்ப்போம். இது உடலை விட்டு ஆன்மா வேறொரு உடலில் செல்லும் அதிசயம். சித்தர்களின் ரகசியங்களில் இது ஒன்று. இந்த அரிய கலையின் வரலாறு, அதன் ரகசியங்கள், அதன் பின்னணி ஆகியவற்றை இன்றைக்கு ஆராய்வோம். சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், ஆன்மா என்பது உடம்புடன் ஒட்டியிருக்கும் ஒரு பகுதி அல்ல, அது ஒரு தனி அமைப்பு. யோகத்தின் மூலம், தவத்தின் மூலம் அந்த ஆன்மாவை வேறொரு உடலில் செலுத்த முடியும் என்கிறார்கள். பல சித்தர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்கிறது நம் வரலாறு. திருமூலரும் சுந்தரானந்தரும் கூடு விட்டு கூடு பாய்தலை செய்தவர்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளில் இது பற்றிய குறிப்புகள் உள்ளன. அவர்களின் அனுபவங்கள் பல நூல்களில் இடம்பெற்றுள்ளன. அந்த அற்புதங்களை நாம் இப்போது ஆராய்வோம். பல பழமையான தமிழ் இலக்கியங்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் கூடுவிட்டு கூடு பாய்தல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இந்த கலை பற்றிய கதைகள், புராணங்கள் நிறைந்தவை. அந்த கதைகளை நாம் இப்போது காண்போம். பழங்கால மன்னர்கள் சித்தர்களின் இந்த அற்புத சக்தியை மிகவும் மதித்தார்கள். அவர்களை ஆதரித்தார்கள். சித்தர்கள் கோவில்களில் மதிக்கப்பட்டார்கள். இதன் மூலம் அவர்கள் தமிழ் மக்களின் நம்பிக்கையின் அடையாளங்களாக திகழ்ந்தார்கள். கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது தமிழ் மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளில் ஒரு முக்கிய அங்கம். தமிழ்நாட்டு கதைகளிலும் நம்பிக்கைகளிலும் இதன் தாக்கம் இருக்கிறது. இது பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். இந்த அற்புதம் எப்படி சாத்தியம்? யோக சக்தி, பிராணசக்தி மற்றும் நுட்பமான உடல் அமைப்பு ஆகியவற்றின் மூலம் இது சாத்தியமாகும் என்கிறார்கள். இந்த கோட்பாடுகளை நாம் இப்போது புரிந்து கொள்வோம். உலகின் பல்வேறு பகுதிகளில், தூர கிழக்கு நாடுகளிலும் மேற்கு நாடுகளிலும் கூட இது போன்ற ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கின்றன. தீபகர புத்த மதம், சீன தாவோ மதம், மேற்கத்திய மர்மவாதம் ஆகியவற்றில் இதற்கான ஒற்றுமைகள் உள்ளன. இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது உண்மையா அல்லது கட்டுக்கதையா? இது ஆன்மீக மாற்றத்தின் அடையாளமா இல்லையா? இது பற்றி விஞ்ஞானிகள், மனோதத்துவவாதிகள், தத்துவவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அறிவியல் பார்வையில் இது சாத்தியமா? இந்த கேள்விக்கு பல விளக்கங்கள் உள்ளன. இதற்கு ஒரு திட்டவட்டமான பதில் இல்லை என்றாலும், இது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு உருவகம் என்று சிலர் கூறுகிறார்கள். மனோதத்துவ பார்வையில் இது ஒரு வகையான மனநிலை மாற்றமாக இருக்கலாம். மனதின் ஆற்றலால் இது போன்ற அனுபவங்களை உணரலாம். தத்துவார்த்த பார்வையில் இது ஆன்மாவின் தன்மையை பற்றிய ஒரு ஆய்வு. ஆன்மா உடம்பை விட்டு பிரியும் என்பதை பற்றிய ஒரு கருத்து. இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது உண்மையாக இருந்தாலும் சரி, உருவகமாக இருந்தாலும் சரி, தமிழர்களின் அழியாமை, ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மா மாற்றம் ஆகியவற்றை இது காட்டுகிறது. சித்தர்களின் ரகசியங்களை அறிய நாம் இன்னும் அதிகம் ஆராய வேண்டும். அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் அனுபவங்கள் எல்லாம் இன்னும் முழுமையாக அறியப்படாதவை. இந்த கலையின் உண்மையை அறிவது மிகவும் கடினம். கூடு பாய்தலுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன என்கிறார்கள். அந்த அடையாளங்களை அறிந்து கொள்வோம். இந்த அடையாளங்கள் எல்லாமே உண்மையாவையா என்பதை நாம் ஆராய்வோம். இந்த கலையின் சாத்தியக்கூறுகள் என்ன? எதிர்காலத்தில் இந்த கலை பற்றி நாம் இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள முடியுமா? இந்த கேள்விகளுக்கு நாம் இப்போது பதில் கேடுவோம். பிராணாயாமம் இந்த கலையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிராணாயாம நுட்பங்களின் மூலம் உடலில் உள்ள பிராண சக்தியை கட்டுப்படுத்த முடியும். இந்த கட்டுப்பாடு ஆன்மாவை வேறொரு உடலில் செலுத்துவதற்கு உதவும். சில மந்திரங்கள் இந்த கலையில் பயன்படுத்தப்படுகின்றன என்று நம்பப்படுகிறது. இந்த மந்திரங்கள் ஆன்மாவை வேறொரு உடலில் செலுத்துவதற்கு உதவுகின்றன என்று சிலர் கருதுகிறார்கள். தவம் இந்த கலையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. தவத்தின் மூலம் மனதை கட்டுப்படுத்தி பிராணசக்தியை வளர்த்து கொள்ள முடியும். ஒரு குருவின் வழிகாட்டுதல் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் முக்கியம். குருவின் அனுபவம் மற்றும் அறிவு இந்த கலையை வெற்றிகரமாக செய்ய உதவும். இந்த கலை மிகவும் ஆபத்தானது. சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த கலையை முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது. எனவே எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம். நவீன காலத்தில் இந்த கலை பற்றிய பல விளக்கங்கள் உள்ளன.
சில விஞ்ஞானிகள் இதை ஒரு வகையான மனநிலை மாற்றம் என்று கருதுகிறார்கள். இந்த கலை ஒரு வகையான ஆன்மீக அனுபவத்தை தரும் என்று சிலர் கருதுகிறார்கள். இந்த அனுபவம் மிகவும் ஆழமானது மற்றும் மாற்றத்தை உண்டாக்கும். இந்த கலையின் மூலம் உடல் மற்றும் மன சமநிலையை அடைய முடியும் என்று சிலர் கருதுகிறார்கள். இந்த சமநிலை மிகவும் முக்கியமானது. இந்த கலையில் உயிர் சக்தியின் நகர்வு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. உயிர் சக்தியை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த கலையை செய்ய முடியும். இந்த கலை ஆன்மாவின் பயணத்தை பற்றிய ஒரு கதை. ஆன்மா ஒரு உடம்பிலிருந்து வேறொரு உடம்புக்கு பயணிக்கிறது. இந்த கலை பற்றிய புதிய ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆராய்ச்சிகள் இந்த கலையின் உண்மையை வெளிச்சம் போட உதவும். இந்த கலை பற்றி பல விவாதங்கள் மற்றும் சர்ச்சைகள் நடைபெற்று வருகின்றன. சிலர் இதை உண்மை என்று கருதுகிறார்கள், சிலர் கட்டுக்கதை என்று கருதுகிறார்கள். இந்த கலை பற்றி இன்னும் பல கருத்துக்களை ஆராய வேண்டும். இந்த கலையின் உண்மையை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்த கலை தமிழர்களின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்று. தமிழர்களின் ஆன்மீக வளர்ச்சியை இது காட்டுகிறது. இந்த கலை மர்மம் நிறைந்த கலை. இந்த கலையின் ரகசியங்களை அறிய இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடைபெற வேண்டும். இந்த கலை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து அதன் உண்மையை அறிய வேண்டும். இது தமிழர்களின் ஆன்மீக கலாச்சாரத்தின் ஒரு அங்கம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. கூடுவிட்டு கூடு பாய்தல் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்குகளை பயன்படுத்தவும். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் ஆராய்ச்சி மற்றும் பழங்கால நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டவை. இவற்றை உண்மை என்று கருத முடியாது.